ஹலோ ராக் டிவி நேயர்களே வணக்கம். இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க வந்திருக்கிறது கருத்து காமராஜ் சார் அவர்களே. அவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரை பற்றி உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். வாங்க அவரை போய் பார்த்து சந்தித்து அவருடைய பயணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள், நீங்கள் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸில் இந்த கலைத்துறையில் வந்து நிறைய பிரபலமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய பயணங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுடைய கெரியர் பற்றி சொல்லுங்கள் சார். பெருசாக ஒன்றும் கெரியர்லாம் இல்லை எனக்கு. பேசிக்கலி நான் சொல்லணுன்னா என்னோடய வாழ்க்கை ஆரம்பித்தது வந்து ஒரு குடிசை வீடு. அதாவது மழை பெஞ்சால் மொத்த தண்ணி உள்ளே தான் இருக்கும், மொண்டுலாம் ஊற்றிருக்கோம். நான் படித்ததுனாவோ அரசாங்க பள்ளி தான். வெறும் 7வது வரைக்கும் படித்தேன், அது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே படிக்கும்போது எனக்கு என் பேரை கூட எழுத தெரியாது. அரசாங்க பள்ளியில் அந்த கொடுக்குற அந்த அப்போல்லாம் ஒரு காக்கி டவுசர் இடுப்பில் நிற்காது, 10 சைஸ்னால் 20 சைஸாக இடுப்பு கொடுப்பாங்க. சட்டு ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை ஷார்ட்டாக இருக்கும். அதையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அரசாங்க பள்ளியில் படித்தோம். படித்து அரசாங்க சாப்பாடு, அவங்க போட்ட சாப்பாடு, மதியான சாப்பாடு சாப்பிட்டு தான் வளர்ந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து நிற்கிறோம். பெருசாக ஒன்றும் பேக்ரவுண்டுலாம் ஒன்றும் எனக்கு சொல்ல முடியாது. நாங்கள் பிரதர்ஸ் ஒரு 4 பேர் இருக்கோம், அப்பா அம்மா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கடுமையாக மிகவும், அதாவது என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் நான் மேலே. என்னோடய பயணம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் எத்தனையோ மதியான வேலைகளில் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கேன், பட்னியாக இருந்திருக்கேன். எத்தனையோ நைட்டில் சாடாமல் படுத்திருக்கோம், தூங்கியிருக்கேன். ஆனால் அந்த நிலையில் மாறி இன்றைக்கி என்னால் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட முடியுன்ற சூழ்நிலை நான் எனக்கு கிடச்சிருக்கு. அது அந்த கடவுள் இருக்காரா, இல்லை நான் செய்கிற தர்மங்களா, அது என்னன்றது எனக்கு தெரியாது. இல்லை எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமாக எனக்கு தெரியல. இன்னைய வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். படித்தோம், படித்து வெளியில் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே முதல்ல டைலரிங் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டில் சூப்பர்வைசராக போனேன். அதுக்கப்புறம் மேனேஜராக போனேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே பண்ணோம், ரியல் எஸ்டேட் பண்ணோம். ரியல் எஸ்டேட்டில் ஒரு புண்ணியமாக வந்தார். சார் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க, வில்லனாக நடித்து நீங்கள் தகுதியானவர் சார்னு சொல்லி ரொம்ப ஆசையெல்லாம் காட்டி என்னை அங்கேருந்து இட்டுன்னு வந்தார் சினிமா துறைக்கு. கூட்டு வந்து என்கிட்ட 50,000 வாங்கினா அவர் ஓடி போயிட்டார். ஒரே ஒரு மேனேஜரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அந்த மேனேஜர் மூலிமா அப்படியே நம்ம உள்ள ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே யோசிக்கிறப்போ அடிக்கடிக்கு வருவேன், சான்ஸ் கேட்பேன், போயிடுவேன், வருவேன், போவேன். இப்படியே வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு இருந்தேன். அப்போ சின்னதாக தோணுச்சு, ஏன் நம்ம ஒரு ஷூட்டிங் ஹவுஸு போட்டு இதை பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடாது? எல்லோரும் சம்பாதிக்கிறாங்களே, எல்லாரையும் நம்ம தேடி போகிறத விட எல்லா டைரக்டர்ஸும் மேனேஜர்ஸும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதன் மூலிமா நம்ம நிறைய பிஸ்னஸும் பண்ணலாம், நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. முதல்ல ஒரு இயக்குனர் எனக்கு பாசமலர்லன்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்துன்னு போய் இன்றைக்கி மிகப்பெரிய கயலில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக சன் டிவியில் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல, எனக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. என்னோடய வாழ்க்கைக்கு திருப்பு முனைக்கு அவர் தான் காரணம். ஏன்னா நிறைய சீரியல் நான் நடிச்சிருந்தாலும் இந்த கயல் சீரியல் என்னை வந்து மக்களை திரும்ப பார்க்க வச்சுது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராச்சும் என் கூட செல்ஃபி எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, ஃபோட்டோஸ். அந்தளவுக்கு எனக்கு வளர்ச்சி கிடச்சிருக்கு. இப்போ அது இல்லாமல் இப்போ விஜய் டிவியில் ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். 12:30 சம்திங் ஏதோ டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு விஜய் டிவியில். இப்போ நம்மளோட லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு மேடம். ஓகே சார். இப்போ நீங்கள் நிறைய நல்லது பண்ணுறீங்க இல்லையா, மக்களுக்கு நிறைய வந்து ஃபுட் டொனேட் பண்ணுறதாகட்டும், வந்து இந்த விவசாய மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு, அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? அதாவது என்னோட ஏழ்மை தான் காரணம் மேடம். அதான் சொன்னேனே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உக்காஞ்சா ஓலையிலேருந்து தண்ணி தான் உள்ளே இருக்கும், பேருக்கு தான் ஓலை கொட்டாவாக இருக்கும். இவ்வளோ தண்ணியெல்லாம் இருந்து நாங்கள் அள்ளி கொட்டி தான் வாழ்ந்தோம். அதோட பாதிப்பு எனக்கு சிறு வயசுலேருந்தே உண்டு. ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்ய முடியுமா அப்படின்ற ஸ்டேஜில் நான் இருந்தேன். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஏதாச்சும் ஒன்று செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு அன்னதானம் போடலாம். நம்மளால் டெய்லி பண்ணலாம் கூட வாரம் ஒரு நாள் பண்ணணும், ஒரு வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ வேலைக்கிழமை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுது. ஒரு வாரத்துக்கு 35 கிலோ அரிசி போடுவோம். குறைஞ்சது ஒரு 250-300 பேர் சாப்பிடுவாங்க.
இன்னி வரைக்கும் 152 வாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துன்னா 153வது வாரம். தொடர்ந்து காற்று மழை வெயில் எது அடித்தாலும் எங்களோட கடமை சாப்பாடு அங்கே செஞ்சு எடுத்துன்னு போய் வச்சுருவோம். இது வந்து யாருக்கிட்ட கூட இது வரைக்கும் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் ₹1 கூட யார்கிட்ட நான் வாங்கினது கிடையாது. என்னோட உழைப்பில் சம்பாரித்து அதில் போடுற இந்த சாப்பாடு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய ஆசை. நம்ம எப்படி ஒரு வேளை சோறு இல்லாமல் இருந்தோம், இதை மக்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சு செய்யணுன்றதுனால தான் இந்த அன்னதான திட்டத்தை பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் என்னோட இன்னொரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை. அப்பா வந்து ஒரு கார்பெண்டராக இருந்தார். இப்போ இந்த தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நைட்டு 1 மணிக்கு தான் எங்களுக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவார். அப்போல்லாம் வந்து இந்த கவரு அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க. 4 பசங்க நாங்கள். எங்கள் அப்பா வருவாரான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அங்கே நாங்கள் படுத்துட்ருப்போம். 1 மணிக்கு தான் எங்கேயோ போய் கடன் வாங்கி யார் கையில் காலில் விழுந்து வாங்கிட்டு வருவார் தெரியாது. வேலையே இருக்காது அவருக்கு. வாங்கிட்டு வந்து அந்த பட்டாசை கொடுப்பாரு. அந்த பட்டாசை வாங்கி காலையில் நாங்கள் வெடிக்கிறப்போ மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் கூட எங்களுக்கு அது இருக்காது, வெடித்து முடிஞ்சிடும். ஏன்னா அவர் தகுதிக்கு ஏற்றவர் தான் அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்போது ஒரு வீடாக நான்லாம் போயிட்டு அண்ணா ஒரு பட்டாசு கொண்டான்னு ரொம்ப கெஞ்சி பிச்சை எடுத்திருக்கேன். பிச்சைன்னு தான் சொல்லணும் அதை. ஏன்னா எனக்கு அந்த ஏக்கம் இன்னும் மறையலை. அங்கே எல்லாம் எங்கள் வீடு சைடு ஃபுல்லாக பிராமின்ஸ் வீடு தான். அப்போ ஒரு வீடாக போய் நான் ரொம்ப அண்ணான்னு ரொம்ப கெஞ்சி ஒரு வாட்டி பட்டாசு கேட்டிருக்கேன். எல்லாம் கொடுக்க மாட்டான். அவன் வெடிப்பான் இல்லை தூக்கி போடுவானே தவிர நமக்கு இந்தடா ஒரு பட்டாசு ஒரு இது கூட கொடுக்கல. இப்போது அந்த விரக்தி எல்லாமே என் மனசில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆனால் குறைஞ்சபட்சம் முதல்ல ஒரு ₹50,000 பட்டாசு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் 1 லட்சம் இந்த ஏழைகளுக்கு இந்த குடிசை பகுதியில் இருக்கிறவங்களாம் வாங்கி கொடுப்பேன். இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்போ இந்த வருஷம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 பட்டாசு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. காசு நான் ₹1000 சம்பாதிச்சா எனக்கு ₹100 போதும், இல்லை ₹200 போதும், ₹300 போதும், அவ்வளோதான். ₹300 ஹையஸ்ட்டு. மீதி ₹700 செலவு பண்ணதான் இன்னி வரைக்கும் பண்ணிடுறேன். எனக்கு பெருசாக வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், இது பண்ணணும், அது பண்ணலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. என்னால் முடிஞ்ச தர்மத்தை பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அமைப்புனா அது ஒரு வன்னியகுல சத்திர மேம்பாட்டு சங்கம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். இது ஜாதி சார்ந்து இருந்தாலும் எல்லாருக்குமே சேவை செய்வேன். ஏன்னா நான் பொதுவாக சேவை செய்யணும் தான் என்னோடய ஆசை. ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சில கட்டங்கள் வரப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்து பண்ணி அதுலேருந்து எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதுனால அந்த ஒரு அமைப்பை ஆரம்பித்து இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிராக்டர், ஒரு டிராக்டர் 10 லட்ச ரூபா, 2 டிராக்டர் 20 லட்ச ரூபா, ஒரு டிராக்டர் அப்புறம் அந்த கொல்வீட்டர் அது இதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து 26 லட்ச ரூபா 2 டிராக்டர் விவசாயிகளுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க ஓட்டிக்கிறாங்க, டிரைவரை வச்சு ஓட்டி அவங்க பெட்ரோல் போட்டு அவங்க ஓட்டிக்கிறாங்க. இது இல்லாமல் வட்டி இல்லா கடன் யார் ஏழ்மையாக இருக்காங்களோ என்னால் முடிஞ்சது ஓஹோன்னு நான் கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்சது கொஞ்சம் வட்டி இல்லாத கடன் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் யாராச்சும் குடும்ப தலைவர்கள் அப்பா அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அவர் இறந்துட்ட அன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது ஒரு ₹10,000 ஒரு புடவை ஒரு வேட்டி சட்டையை வச்சு 10,000 பணம் வச்சு ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அமைப்பு ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. இந்த அமைப்புக்கு கூட யாருக்கிட்டையும் நான் ₹1 டொனேஷன் வாங்கலை. மொத்தமே நான் உழைக்கிற காசு தான். எங்கள் அப்பா சேர்த்து வச்சார், எங்கள் அண்ணன் தம்பி கொடுத்தான், என் மாமா மடித்தான் கொடுத்தான்லாம் இல்லை. என்னோடய உழைப்பில் ஒரு காசும் என் வேர்வையை சிந்தி சம்பாரித்த காசாக தான் இந்த ஏழை மக்களுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஹெல்பிங் மைண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள அது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பாதித்ததுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள அந்த வந்துச்சு. இப்போ விவசாயத்துக்கு வந்து ஸ்பெஷலி நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இப்போது விவசாயிகள் அதாவது பொதுவாக இது அரசியலுக்குள்ளே போய் ஆகணும், அதனால் இந்த வார்த்தை எடுக்கிறேன் இல்லை. இன்றைக்கி அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயிகள் அத்தனை பேரையும் முட்டாளாக்கி தான் உட்கார வச்சுருக்கான். ஏன்னா அவங்க தெளிவாயிடக்கூடாது, அவங்க கஷ்டத்திலே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு விவசாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி சம்பாதிக்கவே மாட்டாமா. அவன் வட்டிக்கு வாங்கி நகையை அடமானம் வச்சு அதில் வர காசில் தான் அவன் இன்றைக்கி விவசாயமே பண்ணுறான். ஆனால் அறுவடை பண்ணி அந்த காசை வருதுங்காட்டியும் அவன் ₹50,000 செலவு பண்ணால் ₹40,000 கூட வர்றது கிடையாது. ஒரு விவசாயியோட தலையெழுத்தும் இப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த விவசாயிகளுக்கு எதனா ஒன்று செய்யணுன்றதுனால தான் இந்த டிராக்டரு, இந்த வட்டி இல்லா கடன், ப்ளஸ் இந்த இறந்துட்டா காசு. ஏன்னா இந்த இறந்துட்டா காசு கூட பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அன்னன்னைக்கு ₹100 ₹200 தான் வேலை வாய்ப்பே, வருமானமே அவ்வளோதான் அவங்களுக்குலாம். அங்கே பெருசாலாம் ஒன்றும் கிடையாது.
இந்த கல்லுலாம் வந்து எதோ சொல்லுவாங்க 3000 கல் 4000 கல் அழுகுனா 300 400 அவ்வளோதான். இப்போ 4000 கல் அடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டன்றதை பாருங்கள். கண்டிப்பாக. ஆனால் அந்த கஷ்டத்தெலாம் தாண்டி ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒரு தலைவன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு தலைவன் ஒரு குடும்பத்தில்னா அந்த குடும்பம் காலி. அந்த தலைவன் இறந்துட்டால் அன்றைக்கி நிர்காதியாக நிற்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபா கூட அந்த அடக்கம் பண்ண கூட காசு இருக்காதுன்ற சூழ்நிலை தான் இந்த 10,000 பணத்தை கூட நாங்கள் கொடுக்குறோம். வேறு எந்த காரணத்துக்காக கொடுக்கல. அந்த நேரத்தில் அந்த சகோதரி கஷ்டப்படக்கூடாது, அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் 85% பேர் குடிக்கிறாங்க. பொண்டாட்டியை பற்றியோ புள்ளை பற்றியோ யாரை பற்றியும் இவங்க யோசிக்கிறதே கிடையாது. தான் குடித்தா போதும், தனக்கு போதை இருந்தால் போதும், தான் தூங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு நம்ம செத்துட்டா நம்ம புள்ளியோட நிலைமை என்ன, நம்ம பொண்டாட்டியோட நிலைமை என்ன, ரோட்டில் நிற்பாங்களேன்ற அந்த எண்ணம் யாருக்குமே கிடையாதுமா. 85% இப்படி தான் இருக்காங்க. 15% தான் குடும்பம் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த அரசாங்கம் இந்த விவசாயிகளை காப்பாற்றுச்சுன்னா நம்மலாம் போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் கண்டிப்பாக விவசாயிகளை காப்பாற்றாது, அது எனக்கு தெரியும்.